ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறது யோகமான அமைப்பு தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த ஒரு 140 நாட்கள் பக்கம் நீங்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்கன்னு சொல்லணும் இந்த மீனராசிக்காரர்கள். ஏன் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து 2026 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி, இப்போ ஜூலை 26லேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த சனி பகவான் உங்களோட ராசியிலேயே மீன ராசியிலே தான் இந்த சனி வக்ரம் பெறுகிறார். இப்போ வக்ரம் பெற்றார்னா என்ன பலன்கள் அப்படின்னாக்கா, தன்னோட ராசியில் இருக்கிறத காட்டிலும் தன்னோட ராசிக்கு 12ஆம் இடத்தை நோக்கி போயிட்டார். அப்போ உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதா எடுத்துக்கிட்டு தான் பலன் சொல்லணும்னு விதிங்க. அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் சோதனைக்கான காலகட்டங்கள். மீன ராசிக்கு கடந்த இந்த ஜனவரி, அதாவது 2026லேருந்து தான் உங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்திருக்கார் அப்படின்றது சொல்லணும். இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சோதனைகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்களை சந்திக்கிற மாதிரியான விதிகளை உருவாகும். நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி குறைந்து போகிறது, இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த சனி வக்ரம் பெறுறது ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு. நீங்கள் வாடி இருந்தவங்களுக்கு என்னடா என்னோடய தொழில் நல்லா இல்லையே, வருமானம் குறைஞ்சி போச்சு, பொருளாதார நெருக்கடிகள் வந்துருச்சு, கடன்கள் வந்துருச்சு, நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறுறனே அப்படின்ற மாதிரி ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். வேலையே இல்லைன்னு காத்திருந்த நபர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகும். இந்த 2026 ஜூலையிலேருந்து 2026 டிசம்பருக்குள்ளார ஒரு நிரந்தரமான உத்தியோகத்தில் போய் உட்காந்துருவீங்க. ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம். யாரையும் நம்பி ஏமாறவும் வேண்டாம், யார்கிட்டையும் பணங்காசுகளும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பொழப்புன்ற மாதிரி அமைதி காத்து போகிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவீங்க. 12ஆம் இடத்துல சனி இருந்தால் அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டுக்கு செல்வது விசேஷத்தை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு எல்லாருமே வெளிநாடு போங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. உங்களோட சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் 7, 9, 12ஆம் அதிபதியின் தசாபத்திகள் நடந்து வெளிநாடு சென்று அங்கே கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குன்ற மாதிரி உங்களோட சுய ஜாதகம் எழுதப்பட்டிருந்தால் இந்த நேரத்தில் 100க்கு 100 நீங்கள் நம்பி வெளிநாடு போகிறது விசேஷத்தை கொடுக்கும். வெளிநாடு போனீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது. இது உங்களோட பாதிப்புகள் முடிஞ்சிடும். குடும்பமானது ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும். அதனால் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் கிடைச்சால் இந்த நேர காலங்களில் நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறது தான் விசேஷத்தை கொடுக்கும். போனீங்கன்னா மன நிம்மதியாகவும் இருப்பீங்க, மன சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரத்தில் உதயமாகுன்றிருவீங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட ராசிக்கு இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களானது தனஸ்தானத்தை பார்க்க இருக்கிறனால உங்களோட ராசிக்கு தனப்பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. பணமே தட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய நபரில் இருந்தவர்களுக்கு என்றைக்கோ உழைச்சிருப்பீங்க. அந்த நேரத்தில் வட்டி முதலமாக இந்த நேரத்தில் பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். அன்றாட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க. திருமணம், காது குத்து, மொட்டடிக்கிறது, இது மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தையே இல்லைன்னு காத்திருந்த நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்தில் ஏதோ ஒரு 4 பேத்துக்கு நல்லது செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். 4 பேத்துக்கு விருந்து படைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டுன்றீங்க. அதனால் இந்த மீனராசி என்பவர்கள் வாய்ப்பு கிடைச்சா உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது கிடா வெட்டுறது, காது வெட்டுறது, மொட்டடிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருந்தால் இந்த ஜூலையிலேருந்து டிசம்பருக்குள்ளார செய்து முடிச்சுங்க. இந்த நேரத்தில் செய்தால் எந்த விதத்தையும் தடைகளோ, தாமதங்களோ, வம்பு வழக்குகளோ, சட்ட சிக்கல்களோ எதுவும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தை கடந்தால் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் கூட செய்ய முடியாத ஒரு நிகழ்வுகள் ஏற்படுத்தி தரலாம். அதனால் மீனராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்துங்க. நிரந்தரமான வேலை வாய்ப்பு பெற்றுக்குங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கணுன்ற மாதிரி ஒரு தன்னை செதுக்கிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து கொள்வது தான் விசேஷமாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்ப உறவுகளையும் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்க. வரவுக்கு மீறி செலவு செய்யாதீங்க. இந்த நேரத்தில் பணம் இருக்குன்னு செலவு செஞ்சுட்டு அப்புறம் பின்னர் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் வாய்ப்புகள் கிடைச்சால் அழியா சொத்து வாங்குறது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, குடிபெயர்றது, இந்த வேலைகள் செய்யலான்றீங்க. அழியா சொத்துன்றது பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கடன்கள் வந்தே தீரும். மீனராசி என்பவர்களுக்கு கடன்கள்லாம் ஒருபோதும் உங்களால் குறைச்சி கொள்ள முடியாது. இந்த கடன்களை சுமவிரயமாக ஏற்படுத்திக்கணுன்ற நோக்கத்தோட வாய்ப்புகள் கிடைத்தால் இந்த நேர காலையில் அழியா சொத்து வாங்கி போடுங்க. வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, லோன் போட்டு வீடு கட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்துட்டிங்கன்னா என்னடா மிச்சம் அப்படின்னாக்கா இந்த வீடு தான் மிச்சன்ற மாதிரி ஆகிடும். கடன்கள் இது மேலே போயிடும். இதை செய்யாமல் விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையில்லாமல் விரைய செலவுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் சிந்திச்சு பாருங்கள். அதே போல் இவரோட பார்வையானது உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்ததுனாக்கா உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குற மாதிரியான ஒரு விதிங்க. 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள். எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க.
நோய் நொடி தாக்கத்தில் இருந்துட்டீங்கன்னா நோய் நொடி பிரச்சனைலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். பழைய கடன்களை இந்த நேரத்தில் அடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். வருமானங்கள் ஏதோ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளானது மிகவும் சிறப்பாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. அதே போல் உங்களோட ராசிக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு இந்த குருபகவான் பார்க்கறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த நபர்கள் கூட ஒன்று சேர்ந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தந்தை வழி சொத்தை பிரித்து அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மீனராசிக்கு இருந்துகிட்ருக்கு. இப்போ தெளிவாக ஒரே வரியில் சொல்லணும்னாக்கா, மீனத்தில் சனி பகவான் இருந்து வக்ரம் பெறதுனால இந்த ஒரு 140 நாட்கள், அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10 காலகட்டம் வரலும் ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சு சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மலலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை, அதைவிட மிகப்பெரிய அண்ணல் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம், வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும், பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும், ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும், என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும், எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது மீனம். எப்படிங்க? விரயத்திற்கும் சுப விரயத்திற்கும் லாபத்திற்கும் பங்குதாரர், ஓனர், மேனேஜிங் டைரக்டர், நிர்வாக திறன் உள்ளவர், எல்லாமே அவர் தான். செயல்படுத்தக்கூடியவர். அப்பா 7.5 வருஷம்ங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7.5 வருஷம் மீனத்தில் இருக்கார் பாருங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் லாபாதிபதியாகவும் இருக்கிறாரு, விரையாதிபதியாகவும் இருக்கார். அப்போ உங்கள் லாபத்தையும் கொடுக்குறாரு, விரயத்தையும் கொடுக்குறாரு. விரயத்தை கொடுப்பதென்றால் எப்படி விரயத்தை கொடுக்கணும்? எல்லோரும் நல்லவர்கள் தாங்க, எல்லோரும் நல்லவர்கள் தான் பிறக்கிறார். அதை மேலும் வளர்த்து கொள்வதும், சுடர் விட்டு தீட்டு கொள்வதும், அதை பராமரித்து கொள்வதும் நம்மளுடைய கையில் இருக்கின்றது. இறைவனுடைய அருளினால் நமது கையில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நடத்தக்கூடிய நீதி அரசரோடு சேர்ந்தவர் தான் மீனராசி நேயர்கள். ஏன்னா குருவோடு சேர்ந்திருக்கிறீங்கல்ல,
குருவோடு சேர்ந்துருக்குங்க. அப்போ பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது இல்லையா? உலகத்தில் நம்ம பழமொழி சொல்லலையா? அதே போல தான் இந்த தமிழ் அத்தியாயத்தில் மட்டும் பாருங்க, பழமொழிக்கு இடம் கொஞ்சம் கூட குறைவில்லை. அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த விரையச்சனி உங்க வீட்டில் இருக்கிறாரு. சுகத்தையும் கொடுப்பாரு, சுப பலத்தையும் கொடுப்பாரு, விரயத்தையும் கொடுப்பாரு, வேண்டியதையெல்லாம் கொடுப்பார், வேண்டியதெல்லாம் கொடுப்பார். அப்படிப்பட்டவங்களுக்கு மீனத்தில் 3ஆம் இடத்தை 3ஆம் பார்வை, 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 10ஆம் இடத்தை 10, 3 7 10. அப்போ 3 உங்களுடைய பார்வைக்கு உரிய தகுதி, உங்களுடைய பார்வைக்குள்ள எலிஜிபிலிட்டி, உங்களுடைய 3 சனீஸ்வருடைய பார்வை 3 7 10. அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா உண்டு. அப்போ 3 7 10 கண்டிப்பாக 3ஆம் இடம் ரிஷபம், கண்டிப்பாக 7 10 கண்டிப்பாக இந்த 3 ராசிகளுக்கும். இதுல முக்கியமாக கன்னி ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். ரிஷபத்தை விட, 3ஆம் இடத்தை விட 7ஆம் இடம் சுபம், 10ஆம் இடம் கொஞ்சம் அப்படி மத்தியம பலனை கொடுக்கக்கூடிய இடம். மறந்துடாதீங்க நேயர்கள். அப்போ இந்த காலங்களில் 5 வருஷம் கிட்டத்தட்ட முடிய போகுது. வாக்கிய திருக்கணித பிரகாரம் 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷம் முடிய போகிறதுக்குள்ளாக நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. வக்கர சனியில் கண்டிப்பாக புதுசாக எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிறாரு, ஏற்கனவே 7.5 இருந்துட்டு இருக்காரு, ஜென்மத்தில் இருந்துட்டு இருக்காரு. செலவை குறைக்கிறதுக்கு பாருங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாருங்க, வெளிநாட்டு போகிறதுக்கு பாருங்க. எல்லா தொழில் கொஞ்சம் சிக்கனப்படுத்தி பார்த்து சீர்தூக்கி பார்க்கணும். அகலக்கால வச்சிடாம சீர்தூக்கி பாருங்க. அது டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி, துணிமணியாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, கடல் சம்மந்தப்பட்டது, மீன் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழிலும் உங்களுக்கு தான். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ஐஆர்எஸ் சம்மந்தப்பட்டது, ஃபினான்ஸ் கண்ட்ரோலு, அப்புறம் வந்து கிறிஸ்டோக்கர்னு சொல்லுவீங்க, அடுத்து ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப உள்ள நுழைஞ்சிட்டிங்க ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு கவனமாக இருந்து வந்தால் கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் நிச்சயமாக உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். உங்களை கெடுக்க மாட்டார், கொடுக்கவும் மாட்டார். கெடுக்கவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வைத்துக்கொள்ள வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வைத்துக்கொண்டு சென்றால் நிச்சயமாக இந்த மாற்றத்தை எல்லாம் ஒரு மாற்றாக மாற்றி இந்த சனி வக்ரம் ஒரு எல்லையில்லாத நன்மையைத்தான் செய்யும் என்பதில் மாற்று கருத்து அல்ல, என்ற மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு வேண்டிய தொழிலை செய், உங்களுக்கு வேண்டியதை செஞ்சுக்கொண்டார். ஏன்னா ஓரளவுக்கு எல்லா பார்வையிலும் இருக்கிறீங்க. அகலக்கால் வைக்காம நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏற்கனவே இன்னும் உங்களுக்கு கோட்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பாருங்க 5. அப்போ கண்டிப்பாக கோட்சாரத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்போ கோட்சாரத்தில் நல்ல பலனை கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அதாவது தேடுதல் என்ற உணர்வை விட ஒரு நல்ல உறவு என்பதை கொடுக்கும். நல்ல தொழில், நல்ல பலனை, தொழிலில் நல்ல பலனை கொடுக்கும். திருமண பாக்கியத்தை உறுதியாக கொடுக்கும். திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது சனி எப்படி இருந்தாலும், எந்த சாரத்தில் எந்த கால் வாங்கியிருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதில் உத்தரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி, உத்தரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி. அப்போ உத்தரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி. ஏற்கனவே பூரட்டாதி குரு உங்களுடைய ராசிநாதன் குரு வேற 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ எந்த குரு எப்படா குரு பார்ப்போம்னா, குரு பயிற்சி எப்போ வரும், குருபலம் எப்போ வரும், என் குழந்தைக்கு கல்யாணம் எப்போ ஆகும், குழந்தை பாய்க்கு ஆகுமா, நல்ல கணவன் கிடைப்பாரா, நல்ல மனைவி கிடைப்பாரா, இதைத்தானே திருப்பி திருப்பி கேட்குறோம். இதை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க தசா புத்தி எப்படி இருக்குது, இப்ப என்ன செய்யணும், இந்த திசையில இது நடக்குமா, என்ன லக்கணம். நான் ஏற்கனவே அருள் தரும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர்
6 லக்கணத்துக்கு சொந்தக்காரர். 6 லக்கணத்துக்கு சொந்தக்காரர். 6 லக்கணத்துக்கு நல்லது கெட்டதையும் கலந்து கொடுக்கக்கூடியவர். வேற யாரும் கிடையாது. நவக்கிரகங்கள் வேற யாரும் கிடையாது. கலந்து கொடுக்கக்கூடியவர், கலந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடியவர், கலந்து நீதியை தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர். அதனாலதான் அந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்துறோம். அந்த அளவுக்கு அவருக்கு நம்ம பிரார்த்தனையில வைக்கிறோம். எங்கே போனாலும் சரி, அரசியலுக்கு போனாலும் சரி, ஆன்மாவை விட்டு வெளியே போனாலும் சரி, அரசியலும் சரி, ஆன்மா விட்டு வெளியே போனாலும் சரி, ஆதங்கமானாலும் சரி, குழந்தை பிறந்தாலும் சரி, புனரபி ஜனனம் புனரபி மரணமாக இருந்தாலும் சரி, சனீஸ்வரனுடைய சம்பந்தம், சனீஸ்வரனுடைய அவருடைய அருள் இல்லாமல், சனீஸ்வரனுடைய பங்கு இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடவாது என்பது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட சனீஸ்வரனை நம்ம எப்படி வழிபடணும் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே வேண்டாங்க, சிம்பிளா டெய்லி காகத்துக்கு நல்லா வடிக்கிறீங்க. இப்ப யாரும் வடிக்கிறா? குக்கர்ல வைக்கிறீங்க, சாதம் சூடா கொஞ்சோண்டு கரண்டி ஒரு 10 சாதம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே போய் வைங்க. டெய்லி நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தை வச்சிருங்க. இந்த ஒரு பிறவிக்கு அதை வைங்க, இது போதும் உங்களுக்கு இந்த கர்ம பலனை நம்ம தீர்ப்பதற்கு. அந்த மாதிரி காகத்திற்கு உணவு வைங்க. இந்திரனை கும்பிடுங்க, கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிடுங்க. குருமார்களை நல்லா கும்பிடணும். குருமார்களை நல்லா கும்பிடுங்க. குருமார்களை கும்பிடும்போது குதூகலமான வாழ்க்கை கிடைக்கும். குருவை கும்பிட்டாலே சனீஸ்வரர் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த சனி வக்ரம் கண்டிப்பாக 12 ராசிக்கும் அவர்களுடைய லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நட்பு பகை என்ற உணர்வையும் கொன்று எல்லோருக்கும் எல்லா நலனும் கிடைக்குமாறு வேண்டி சனீஸ்வரனுடைய திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி. அப்போ இந்த சனி வக்ரம் எப்போ ஆகிறார்? இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு சனி பகவான் மீன ராசியிலேயே வக்ரம் அடைஞ்சு மீன ராசியிலே வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவதுன்றது பார்க்கும்போது ஜூலை மாதத்தில் ஒரு 5 நாள், அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 31 நாள், செப்டம்பர் மாதத்தில் ஒரு 30 நாள், அடுத்தது அக்டோபரில் ஒரு 31 நாள், நவம்பரில் ஒரு 30 நாள், டிசம்பரில் ஒரு 11 நாள், ஆக மொத்தம் 138 நாள். அதாவது சுமார் 4.5 மாதம். தமிழ் மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம் 10ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சி ஆடி மாதம், ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ குரு பகவானுடைய வீட்டில், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான், குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் வந்து உட்காந்து 1.5 வருஷம் ஆகுது. எப்போ வந்தாருன்னா 2025 மார்ச் 29ஆம் தேதி தான் உங்கள் ராசிக்கு குரு, அதாவது குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வந்தார். அப்போ சனி பகவான் எப்போ உங்கள் ராசியில் வந்து உக்காந்தாரோ அப்போ இருந்து உங்களுக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஜென்ம சனி. இருக்கிறதுலையே மோசமான சனி எதுன்னா ஜென்ம சனி தான். அதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது. இது ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கிரகம் போய் ஜென்மத்தில் ஒரு ராசியில் உட்காரும்போது பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிடுவார். படாத பாடெல்லாம் பட்டுருவீங்க, வராத கஷ்டமெல்லாம் வரும். இந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு, அதாவது வேலை பறி போகிறது, வேலை பறி போனது, போகும்னு சொல்ல முடியாது, வேலை பறி போயிருக்கும், குடும்பத்தில் மன அழுத்தம், கணவன் மனைவி பிரிவினை, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போனது, குடும்பத்தில் கடன் பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, அதாவதுன்றதை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி நிறைய குழப்பம். ஏன்னா இன்னைக்கு மீன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது இப்போ ஜென்ம சனி. அப்படி பார்த்தீங்கன்னா மீன ராசின்றது ஒன்று தான் இல்லைங்களா? மீன ராசின்றது ஒன்று தான். ஆனால் மீன ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க வந்து மொத்தம் 3 பேர். இதில் யார் யாருன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னா குரு. குரு பகவானுடைய சொந்த வீட்டுக்கே அவர் வந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஒரே ஒரு பாதத்தை தான் கொடுத்தாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 4 பாதங்களை கொடுத்துருக்கிறார். அதாவது சொல்லும் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களை கொடுத்துருக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களை கொடுத்துருக்கிறார். அப்போ குரு 1 பாதமும் சனி 4 பாதங்களும் புதன் பகவான் 4 பாதங்களும் கொடுத்துருக்கிறார். இது என்னன்னா அப்படியே ரிபேஸ்ல போகும். வக்ரமாகும் போது ரிபேஸ்ல வரும். இப்போ கிட்டத்தட்ட சனி பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தை தாண்டி அதே மாதிரி பார்க்கும்போது அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தெல்லாம் தாண்டி இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கே வந்துட்டாரு. இப்போ ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல தான் இப்போ சனி உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27 நாள் அவர் வந்து வக்ரத்தில் இருப்பார். அப்போ மீண்டும் 3ஆம் பாதத்துக்கு வரல, திருப்பி என்ன பண்றாருன்னா 1ஆம் பாதத்துக்கே போறாரு. முன்னாடி வந்த ஒரு பஸ் பின்னாடி போகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்ப அடுத்தது ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல போய் 49 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பின்னாடி போய் சனியுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூருட்டாதி அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல போய் பார்த்தீங்கன்னா 62 நாள் இருப்பார். அப்ப சனி பகவான் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வந்து 62 நாள் உட்கார்ந்து இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப கிட்டத்தட்ட இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப பொதுவாகவே 12 ராசியில இப்ப எந்த ராசிக்கு ரொம்ப டாப்பில் இருக்குதுன்னு கேட்டா மீன ராசிக்கு தான் சொல்லுவேன் நான். ஏன் மீன ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னா மீன ராசியாதிபதி யாருன்னா குரு பகவான். குரு பகவான் வந்து போன மாசம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போய் 3 ராசிக்கு எப்பயுமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 பார்வை உண்டு. அப்ப குரு பகவான் வந்து கடக ராசியில போய் உச்சமடைவார். அப்ப குரு வந்து உச்சமாகிற வீடு எதுன்னா கடகராசி தான். கடகராசியில உச்சம் அடைஞ்சு 5ஆவது ராசி 7ஆவது ராசி 9ஆவது ராசி இந்த 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். அப்ப 5ஆவது ராசின்றது விருச்சிக ராசி, 7ஆவது ராசின்றது மகர ராசி, 9ஆவது ராசின்றது வந்து உங்க ராசி மீன ராசிக்கு தான் நல்லது பண்றாரு. அப்ப குரு பகவான் வந்து தன்னுடைய சொந்த அதாவது ராசிக்கே அவர் நல்லது பண்றாரு. அப்ப குருவுடைய பார்வை உங்க ராசி பார்க்கறதுனால கோடி நன்மை. இதுதான் பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். அப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பார்க்கறது இதுதான் முதல் வெற்றி உங்களுக்கு. ஆனா குரு கொடுக்கிறார் சார், ஆனா எங்களுக்கு 7.5 சனியில இருக்குது அப்படின்னு அதுலயே சில பேர் குழம்பி போய் இருந்தவங்களுக்கு இப்ப அந்த சனி வக்கரத்துக்கு போறாரு. ஆல்ரெடி குரு கொடுக்க வந்துட்டாரு உங்களுக்கு போன மாசத்துலயே. அப்ப சனி தடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்தா அந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா இப்ப வக்கரத்துக்கு போறாரு. வக்கரம்னா ரிபேஸ்ல போறது. சரிங்களா? அப்ப கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த 4.5 மாசம் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் அற்புதமா இருக்கும். குருவும் உங்க ராசிக்கு 9ஆம் இடமா பாக்கிய குருவா வந்துட்டாரு. சனி பகவான் பார்த்தாலும் வக்கரத்துக்கு போயிட்டாரு. அப்ப இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இன்னொரு 4.5 மாசத்துக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் 5 விஷயங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் நடக்கும். இந்த 5 விஷயம் என்னென்ன விஷயம் அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப இது வரைக்கும் அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்க போனீங்கன்னா மீனராசிக்கு 7.5 சனி நடக்குது வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படியேப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல செஞ்சுக்கலாம். போர் போடுறது, கிணறு வெட்டுறது, தொழில் ஸ்டார்ட் பண்றது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு சுப காரியங்கள் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் எது வேணாலும் இப்போ செய்யலாம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 100% சனியுடைய தொந்தரவு இல்லை. அதனால தொழில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு. 1. 2வது சந்தோஷம் நிம்மதி, பறிபோனவங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் தொழில் ரீதியாக மாற்றங்கள். 2வது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சந்தோஷம். 3வது சுப காரியம் உங்க வீட்டில் நடக்கும். இது வரைக்கும்ன்றது மீனராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் விரைச்சனி முடிஞ்சது. இப்ப ஜென்மச்சனி பிடிச்சி 1.5 வருஷம், அப்ப மொத்தம் 4 வருஷம். அப்ப இந்த 4 வருஷத்துல ஏகப்பட்ட போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப 4 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த 4.5 மாசம் உங்களுக்கு பதில் கொடுக்குறான். இந்த 4.5 மாசத்திலேயே நிச்சயமா உங்களுக்கு இந்த தொழில் மாற்றம், 2வது நிம்மதி, சந்தோஷம், சுப காரியம், அது போக பார்த்தீங்கன்னா நீங்க எதை நோக்கி வாழ்க்கையில பயணம் பண்றீங்களோ அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியிலே முடியும். சரிங்களா?
இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த கடன் பிரச்சனை சரியாகும், ஹெல்த் பிரச்சனை சரியாகும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுனால அந்த பிரிஞ்சு இருக்கிறவங்க சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சார் வெளிநாடுக்கு நான் ஆசைப்பட்டு வந்தேன் சார், ஆனால் ஆசைப்பட்டு வந்த இடத்துல ஆனால் ஆசைப்பட்ட வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை நான் இஷ்டப்பட்டு செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும். கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, ப்ரமோஷன், கைத்தட்டல், பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணணும் செய்ய முடியாம தடையானவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் அந்த காரியம் சக்சஸ் ஆகும். திருமண தடையா இருக்குங்களா, நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு திருமண தடை கண்டிப்பா விலகும். புத்திர செல்வங்கள் இல்லை, இதுக்காக வேண்டி நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா, ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு குருவும் உங்களுக்கு ஃபேவரா வந்துட்டார். குரு பகவானே வழிபட்ட கடவுள் யாருன்னா முருகனு தான் வழிபட்டார். அப்ப ஒண்ணும் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு, அதாவது முருகன் கோயிலுக்கு போய் தாலியை பிரிச்சு புதுசா கட்டிட்டு வாங்க, புரியுங்களா? தாலி பிரிச்சு கோத்து கட்டிட்டு வாங்க, நிச்சயமா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 4.5 மாசத்துல குழந்தை பாக்கியம் கொடுக்கும், திருமண தடைகள் விலகும், கடன் பிரச்சனை தீரும். எனக்கு தெரிஞ்சு உங்க வாழ்க்கையில இந்த 4.5 மாசம் ஒரு அற்புதமா இருக்க போறீங்கன்றதுல மாற்றமே இல்லை. நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க.